ஐயோ அமுல் பேபி, என்னால வர முடியுமான்னு தெரியல. ரொடி பேபி, என்ன இது? எனக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்க. உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. அது என்ன சர்ப்ரைஸ்? அதை நான் நேர்ல தான் காட்டுவேன். வருவே வர மாட்டியா? இப்ப எங்க இருக்கிற? ஆபீஸ்க்கு வெளியில ரோட்ல தான் இருக்கேன். ரோட்லயா? நான் இங்க ஒரு கேஸ டீல் பண்ணணும், நீ வேற கூப்பிடுறியே. என்னையும் கொஞ்சம் டீல் பண்ண. நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட். அமுல் பேபி, என்ன சத்தம்? ஹலோ ஹலோ அமுல் பேபி, என்ன சத்தம் அங்க? ஹலோ அமுல் பேபி, என்னாச்சு அமுல் பேபி? பேச அமுல் பேபி. என்னாச்சு மேடம்? ஹலோ ஹலோ மேடம், என்னாச்சு மேடம்? வா, ஜீப் கொஞ்சம் ஓரமா நிறுத்து. ஹலோ ஹலோ அமுல் பேபி, அமுல் பேபி என்ன? பயப்படாதீங்க மேடம், சருக்கு எதுவும் ஆகாது. அமுல் பேபி, மேடம், எனக்கு என்னமோ இந்த ராஜகோபால் மேல தான் டவுட்டா இருக்கு. என்ன? என்கிட்ட மோத முடியாம கோலத்தனமா என் ஹஸ்பண்ட கடத்துறியா? உன் ஹஸ்பண்ட காணமா? ஆழ்ந்த வருத்தங்கள். நக்கலா? இந்த பார், உன் புருஷனை காணனா நீயே தேடி கண்டுபிடி. நீதான் அகில உலக அதிரடி போலீஸ் ஆச்சே. அமுல் பேபி விட்டுரு. ஓ, உன் புருஷன் பேர் அமுல் பேபியா? நல்ல பேருமா. பாத்து உன் பேபியை எவனாவது ஐஸ்கிரீம் கொடுத்து ஏமாத்தி கடத்திட்டு போய் மும்பைல வித்துற போறான். அப்புறம் உன் பேபி பிச்சை தான் எடுக்கணும். என்னவோ கம்பெனில போராடுற பொண்ணுங்களுக்காக சப்போர்ட்டா நிப்பேன்னு வீர வசனம் எல்லாம் பேசுன. இப்போ உன் புருஷனை காணோன்னதும் அப்படியே துடிக்கிற. உன் புரட்சி பெண் அவதாரம்லாம் அவ்வளவுதானா? அமுல் பேபி எங்கடா? மரியாதையா சொல்ற. பார், எந்த பேபி எனக்கு தெரியாது. போனவை என்னைய சீண்டி பாக்குறியா? நீதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். என் அமுல் பேபியை நானே கண்டுபிடிக்கிறேன். பார், முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட். பை போன. மேடம், அவன் என்ன சொல்றான்? அமுல் பேபியை நான் கடத்தலன்னு சொல்றான். மேடம், நிச்சயம் அவன் தான் மேடம் கடத்திருக்கான். ஆனந்தி பிரச்சனையில இருந்து உங்களை துரத்துறதுக்காக உங்க ஹஸ்பண்ட் மேல கை வச்சிருக்கான். அப்படியா சொல்ற? நிச்சயமாவா? நீ அதை நம்புறியா? கண்டிப்பா நம்புறேன் மேடம். வாங்க, உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு போகணும். வண்டி எடுங்க. ஓகே.
ஆனந்தி? வயிறு லைட்டா வலிக்குது. நேத்து தான் செக்கப் போகணும், போகல. உடனே ஹாஸ்பிடல் போறது தான் பெஸ்ட். வலி அதிகமாயிடுச்சுன்னா சிக்கல் ஆயிடும். வா ஹாஸ்பிடல் போலாம். அண்ணா ஒரு ஆட்டோ போடுங்களே. சரி. ஆட்டோ ஆட்டோ எடுத்துங்க. வா ஆனந்தி, எந்திரி. பாத்து மெதுவா எழுந்திரி. பாத்து பாத்து. வா. எங்கப்பா போனா? அண்ணா ஹாஸ்பிடல் போறேன். வர சொல்லுப்பா. சீக்கிரம் வாங்க. பாத்து மெதுவா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா. அப்புறம் மேனேஜர் ஃபோன் பண்றான். ஹலோ சார், ஆனந்திக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு சார். ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போயிருக்காங்க சார். அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். என்ன டேட்? ஆனந்தி ஹாஸ்பிட்டல் போயிட்டாளா? கூட்டமா இருக்கிறவங்கள பிரிச்சு வேட்டையாடுற நேரம் வந்துருச்சு. யாருக்காக போராடுறாங்களோ அவளே இல்லனா என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போன ஆனந்தி திரும்ப வரவே கூடாது. ரைட் டைம், ரைட் மூவ். ஓகே டேட். சார், சார், எதுக்கு இப்படி இன்டீசெண்டா கதவை ஓபன் பண்ணிட்டு வர? சார், என் ஹஸ்பண்டை காப்பாத்துங்க சார். உன் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? என் ஹஸ்பண்டை கடத்திட்டாங்க சார். கடத்திட்டாங்களா? யாரு? சார், அந்த ஆர்ஜிஎம் ஃபைனான்ஸ் ராஜகோபாலும் அவன் சொன்ன ரோஹனும் தான் சார். அதான் அவங்க கிட்ட மோதாதேன்னு சொன்னேன். நீ கேட்டியா? சார், நீங்க சொன்னீங்கன்னு நான் அவரோட கம்பெனி பக்கமே போல சார். ஆனாலும் கடத்திட்டாங்க சார். அப்படியா? நீதான் அவங்க கேஸ்ல தலையிடலன்னு சொல்ற. ஆனா அவங்க எதுக்கு உன் ஹஸ்பண்ட கடத்தினாங்க? அவங்க என்ன பழிவாங்க தான் சார் இப்பெல்லாம் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் எப்படியாவது மீட்டு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். இரு அழாத. சார், நீங்க சொன்ன வார்த்தைக்கு தான் நான் கட்டுப்பட்டேன் சார். ஆனா அவங்க இப்படி பண்ணா நான் என்ன சார் பண்றது? ப்ளீஸ் சார், என் ஹஸ்பண்டை விட்டுற சொல்லுங்க சார். இங்க பாரு, ராஜகோபால் பக்கா பிசினஸ் மேன். அவங்க காரியத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க. காரியம் முடிஞ்சா யாரையும் பழி வாங்க மாட்டாங்க. ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவங்க கடத்தலாம் வாய்ப்பே இல்ல. ஐயோ இல்ல சார், அவங்க தான் சார் கடத்திருக்காங்க. எப்படி சொல்ற? ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கு சார். ராஜகோபாலும் ரோஹனும் இப்படி ஏதாவது செய்வாங்கன்னு பயந்துதான் அவங்களோட போன் கால்ஸை சைபர் கிரைம்ல சொல்லி ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்பதான் சார் அனுப்புனாங்க. அதை கேட்டப்போதான் அப்பாவும் மகனும் சேர்ந்துதான் என் ஹஸ்பண்ட கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சது சார். நீ என்ன சொல்ற? இது உண்மையா? ஆமா சார், இத பாருங்க சார். இது என் ஹஸ்பண்ட கடத்ததுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பேசின காலோட ஆடியோ சார். கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். டேய், உங்களுக்கு எஸ்ஐ சத்யாவை தெரியுமா? தெரியும் சார். அவளோட புருஷன் பிரபுவை கடத்தணும். செஞ்சிடலாம் சார். அவன் ஆபீஸ்ல இருந்து 8 மணிக்கு மேலதான் கிளம்புவான். அவனை கடத்திட்டு போய் நம்ம இடத்துல வச்சிருங்க. அந்த பிரபுவோட ஆபீஸ் அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். அவனை எப்படியா தூக்கிடுங்க. அப்பதான் சத்யாவை கதற வைக்க முடியும். புரியுதா? ஓகே சார். பாத்தீங்களா சார், இப்போது நம்புறீங்களா? சரி, உசிரே என் ஹஸ்பண்ட் தான் சார். அவர் கிடைக்கலன்னா நான் இங்கேயே தூக்க மாட்டி செத்துருவேன் சார். கொஞ்சம் பொறுமா. நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள அவங்க என் ஹஸ்பண்ட் ஏதாவது பண்றவாங்க சார். உடனே என் ஹஸ்பண்ட் எனக்கு மீட்டு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். நான் ஃபோன் பண்றேன். கமிஷனர் இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? சொல்லுங்க ஏசி சார். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன பண்ணும்? நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. சார், என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த போன்ல எல்லாம் பேசக்கூடாது. நேர்ல வாங்க, பேசிக்கலாம். வாங்க, உடனே வாங்க. சரி, நான் வரேன்.
ராஜகோபாலாண்ட இருந்து அமுல் பேபி எப்படியாவது காப்பாத்து. அட பாவிங்களா, இப்படி பண்ணிட்டீங்களேடா. என் புருஷன் எங்க? எங்க என் புருஷன்? சத்யா பொறுமையாரு, அதான் வந்துட்டாங்கல்ல கேப்போம். சார், என் புருஷனை என்னன்னு கொடுத்துட சொல்லுங்க சார். நான் சொல்றேன், நீ கொஞ்ச நேரம் வெளியே இருப்போ. சார், இவனுங்களை விட்டுறாதீங்க சார். நான் பாத்துக்கிறேன்றல, நீ கொஞ்ச நேரம் வெளியில இருப்போ. சரிங்க சார். நீங்க சொல்லித்தானா நான் சத்யாவை மிரட்டினேன். அவளையும் உங்க வழியில வர வேண்டாம்னு சொன்னேன். வரல, அதுக்குள்ள இதுக்கு பிரபுவை கடத்துனீங்க. அவ எப்படி அழுகுறா பாருங்க. சார், அவ அழுகுறத நம்பாதீங்க சார். நாங்க யாரையும் கடத்தல. நீங்க தான் கடத்திருக்கீங்க சார். அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ஆனா நீங்க சொன்னதை நான் கேட்டனே. சத்யா ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கா. எதையும் மறைக்காதீங்க. நான் என்ன சார் சொன்னேன்? நீங்க அவ புருஷனை கடத்த சொல்லி ரவுடிங்க கிட்ட சொன்னதை சத்யா ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டா. கேளுங்க. டேய், உங்களுக்கு எஸ்ஐ சத்யாவை தெரியுமா? தெரியும் சார். அவளோட புருஷன் பிரபுவை கடத்தான். செஞ்சிடலாம் சார். அவன் ஆபீஸ்ல இருந்து 8 மணிக்கு மேலதான் கிளம்புவான். அவனை கடத்திட்டு போய் நம்ம இடத்துல வச்சிருங்க. ஓகே சார். போதுமா? பிரபுவை ரிலீஸ் பண்ணுங்க. எஸ்ஐ சத்யாவை கொஞ்சம் வர சொல்லுங்க. எஸ் சார். சார், என் புருஷனை விட சொல்லிட்டீங்களா சார்? எங்க சார்? எங்க சார் வச்சிருக்காங்களா? ஏய், யார் கடத்தனா? இந்த பார், உன் புருஷனை எவன் கடத்தனானோ அவன்கிட்ட போய் கேளு. நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீ போலீஸ் தானே, நீயே கண்டுபிடிச்சுக்கோ நீங்க சொல்லல. என்னடா சார், நான் உங்க கம்பெனி பக்கமே போல சார். அவங்க உங்களாண்டே போய் சொல்றாங்க சார். சார், என் புருஷனை எப்படியாவது விட்டுற சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். என்னடா இது? சார், எனக்கு டவுட்டா இருக்கு சார். இந்த கால் ஸ்பீக்கர்ல போட சொல்லுங்க. ஏய், சார், இது என்னோட பிசினஸ் சம்பந்தப்பட்ட காலா இருக்கும். ஓபனாலாம் போட முடியாது. சார், வந்ததே அன்னோன் கால் சார். அது எப்படி சார் பிசினஸ் கால்னு தெரியும்? ஸ்பீக்கர்ல தான் போடுங்களேன். பிசினஸ் காலா இருந்தா கட் பண்ணிக்கங்க. ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி சத்யாவோட புருஷனை கடத்தி நம்ம இடத்துல வச்சிட்டோம். இவனை என்ன சார் பண்றது? பாத்தீங்களா சார்? இவனுங்க தான் கடத்தி இருக்கிறானுங்க. சார் சார் பாருங்க சார், தெரியாத மாதிரியே நடிக்கிறான் சார். என் புருஷனை தர சொல்லுங்க சார். ராஜகோபால், இது ரொம்ப தப்பு. உடனே பிரபு ரிலீஸ் பண்ணுங்க. சார், என் புருஷன் எனக்கு உயிர் சார். அவன் இல்லைன்னா நான் செத்தே போயிருவேன் சார். ஏய், இருமா, நான் பேசிக்கிறேன். என் புருஷன் எனக்கு வேணும் சார், ப்ளீஸ் சார். பிரபு கண்டிப்பா வந்துருவாருமா. ஏசி சாரே சொல்லிட்டாருல்ல, விட்டுருங்களா ப்ளீஸ். மா, சரி நீ அழாத. சார், நீங்க அவங்கள மிரட்டுங்க சார், அப்பதான் சார் விடுவாங்க. யோ, விட்டு தொலைங்களா ஐயா. சார், நாங்க தான் கடத்தவே இல்லைன்னு சொல்றோம்ல. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் கடத்தலன்னு சொன்னா எப்படி? அதான் ஆடியோ ரெக்கார்டு. இதோ இப்ப பேசுன ரவுடிங்கன்னு தெளிவா இருக்க. அவர் ரிலீஸ் பண்ணீங்க முதல்ல. தண்ணி குடிச்சிட்டு வரேன், அதுக்குள்ள பேசி முடிவெடுங்க. சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ்.
நீ தூக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் தூக்குனேன். நீங்க கத்துறன்னு சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். என் புருஷனை நீங்க தூக்க நான் விட்டுருவேனா? பார்த்தல பேசிய நம்பிட்டார். என் புருஷனை எப்படி கடத்தினான்னு தரணுமா? டேய் சத்யா ஃபோன் பண்றாங்கடா, அட்டெண்ட் பண்ணி பேசுடா. ஹலோ டேய், என் புருஷனை கடத்திருங்க. மேடம், உங்க வீட்டுக்காரையா மேடம்? ஆமாண்டா. ஆனா கட்டும்போது ஒரு சின்ன காயம் கீறல் கூட படக்கூடாது, புரியுதா? பூ மாதிரி கொண்டு வந்துடுறேன் மேடம். வலிச்சுது கிழிச்சுதுன்னு என் புருஷன் சொன்னா மேடம், மறுபடியும் எங்களை தலைகளை தொங்க விட்டு அடிப்பீங்க. அதனால நாங்க அவரை பூ மாதிரி கொண்டு வந்துடுறோம் மேடம். கடத்திட்டு ராஜகோபாலுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. எதுக்கு மேடம்? அடிங்க சொன்னா பண்ணணும், புரியுதா? டேய் சத்யா மேடம், அவங்க வீட்டுக்காரே கடத்த சொல்றாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. டேய் மங்கி கேப் போட்டு கடத்தலாமா? டேய் அதெல்லாம் வேணாம், மேடமே சொல்லிட்டாங்க, வா போலாம். சரி வா. டேய் வாடா வா. ரவுடிங்களை வச்சு உனக்கே ஆப்பு வச்சிட்டேன் பாத்தியா? இனி உங்களால என் புருஷனை கடத்தவே முடியாது. அப்படி கடத்துனா என்கவுண்டர் கன்ஃபார்ம். ஆனந்திக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த சத்யா ஓயவே மாட்டான். சார் 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 ப்ளீஸ் சார், என் புருஷனை விட்டுருங்க சார். நான் எவ்வளவு நேரமா கெஞ்சுறேன் சார், ப்ளீஸ். ஹலோ, உங்களால எனக்கு தான் பிபி ஏறுது. ராஜகோபால் சார், ப்ளீஸ் சார், என் புருஷனை விட்டுருங்க. ரோஹன் சார், உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சார் உங்க என்ன பண்றியா? சார் ப்ளீஸ் சார். ஏய்யா, இன்னுமா அந்த பொண்ணை அள வச்சிட்டு இருக்கீங்க? சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ராஜகோபால், இதுக்கு மேல என்னால முடியாது. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. பிறப்ப விட்டுருங்க, இல்லன்னா இனிமே எந்த ஹெல்ப்பையும் என்கிட்ட கேட்காதீங்க. சத்யா, அவங்க பிறப்ப விட்டுருவாங்க, நீ போமா. அப்படியா சார்? நம்பலாமா சார்? நான் சொல்றேன்ல, நீ தைரியமா போ. சரி சார், அப்ப நான் வரேன் சார். என் புருஷனை விட்டு சொல்லுங்க சார். கருணை காட்டுங்க சார். இனிமே உங்க வழிக்கு நான் வரவே மாட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார். இனிமே உங்க வழிக்கே நான் வரமாட்டேன் சார். நான் வரட்டுங்களா? பாய் சார். நம்மளையே முட்டாளாக்கிட்டாங்க. ஹலோ சார், நான் திண்டுக்கல் பிரான்ச்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு சார். என்ன பிரச்சனை? சார், மாசமா இருக்கிற ஆனந்திங்கிற ஒரு பொண்ணு மேல பணத்தை திருடிட்டான்னு பழிய போட்டீங்களாமே சார். அந்த ஆனந்திக்கு நீங்க வேலை கொடுக்குற வரைக்கும் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா சார்? ஹலோ சார், கோயம்புத்தூர் பிரான்ச்ல இருந்து பேசுறோம் சார். ஒர்க்கர்ஸ் உங்ககிட்ட பேசணுமா? கொடுங்க. பேசுமா சார். ஆனந்திய வேலையை விட்டு தூக்குனது ரொம்ப அநியாயம் சார். நாங்க போராட்டம் பண்ணுவோம். சென்னையில தானே பிரச்சனை, உங்களுக்கு என்ன? சென்னையில நடந்தது கோவையில நடக்காதுன்னு என்ன சார் கேரண்டி? ஆனந்திக்கு நீதி வேணும் சார். சார், இங்க மட்டும் இல்ல சார், 18 பிரான்ச்ல இதே பிரச்சனை தான் சார்.